வள்ளல் பாரி பயிற்சி மையம், பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம். முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8438460253. பயிற்சி வினாக்கள். முதல் நாள் சந்தித்த இடத்தில் தலைவனும் தலைவியும் மறுநாளும் சந்திப்பது. இடந்தலைப்பாடு. முதல் தூது நூல் நெஞ்சுவிடு தூது. இயற்றியவர் கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார். இந்நூல் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. ஆரணம், ஏரணம், எழுத்து, காமநூல், எண்ணூல், அளவை நூல் என்று அழைக்கப்பெறுவது திருக்கோவையார். இதற்கு திருச்சிற்றம்பல கோவையார் என்னும் பெயரும் உண்டு. மாணிக்கவாசகர் இயற்றியுள்ளார். கட்டளைக்கலித்துறையில் 400 பாடல்களை உடையது. நாணல் என்னும் பெயரில் புதுக்கவிதைகள் எழுதியவர் சீனிவாசராகவன். சைவர்கள் நாளும் பாராயணம் செய்யும் நூல் திருமுருகாற்றுப்படை. கலித்தளையின் வாய்ப்பாடு காய் முன் நிறை. தலைகள் 7 வகைப்படும். நேரொன்றாசிய தலை, நிறையொன்றாசிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தளை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. மாமுன்னேர் நேரொன்றாசிய தலை. விளமுன் நிறை, நிறை ஒன்றாசிய தலை. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் இயற்சீர் வெண்டலை. காய் முன்னேர் வெண்சீர் வெண்டலை. காய் முன்னிறை கலித்தளை. கனிமுன்னிறை ஒன்றிய வஞ்சித்தளை. கனிமுன்னேர் ஒன்றாத வஞ்சித்தளை. யாப்பருங்கலம் கூறும் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் எண்ணிக்கை 15. யாப்பருங்கல காரிகை கூறும் அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்கள் 13. சைவ மடங்களில் பழமையானது மதுரை மடம். இம்மடத்தில் திருஞான சம்பந்தர் தங்கிச் சென்றதால் இது திருஞான சம்பந்தர் மடம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆதிரையின் கணவன் சாதுவன். அரியணை துறந்து ஆழ்வாரானவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை என்னும் 2 இலக்கியங்கள் படைத்துள்ளார். வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.